லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தடை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? அவங்க வந்து எளிமையாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி இதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்? பொதுவாக இந்த கோயில்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்குறப்ப இப்போ தடையும் தாமதமும் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சர்டனோட ரிலேட் ஆயிருப்பாங்க. சர்டன் வந்து தடையும் தாமதமும் கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா அரவக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது ஏதாவது வந்து தடைகள் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ல இருப்பாங்க. அது ஃபினான்ஷியலாக இருந்தால் 2ஆம் இடத்தை பார்க்கணும், 9-10 இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா? பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்குள்ள வருவோம். ஒரு பர்சனலாக ஒரு சார்ட் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனால் இது சரியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? தடையும் தாமதமும் இருக்கு, எல்லா விஷயத்துலையும் தடை இருக்கு அப்படின்னு சொன்னால் பொதுவாக போக வேண்டிய கோயில் வந்து பிள்ளையார்பட்டி. விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது தடைகளையே விக்னங்களை எல்லாம் உடைக்கக்கூடியவர் தான் விநாயகர் இல்லையா? அப்படி பார்க்குறப்ப வந்து தடைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடியவர். அப்போ ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி. இல்லை சார் நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறோம், பிள்ளையார்பட்டி போக முடியாது அப்படின்னு சொல்றவங்களாம் என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர். இப்போ உங்களுக்கு எந்த கிரகம் தடையும் தாமதத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணிட்டு அந்த கிரகத்திற்குரிய நட்சத்திரத்தில் விநாயகரை வழிபடணும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு.